வெல்கம் டு மை சேனல் காயூஸ் குக்கிங் அண்ட் vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு உட்காரைங்கிற ஸ்வீட் ரெசிபி தான். பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதை சும்மா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க, நிறம் மாறணும். அப்போ தான் அந்த பாசிப்பருப்போட பச்சை ஸ்மெல்லு போகும். இப்போ ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ குக்கரில் அதை மாற்றிட்டு கொஞ்சம் அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சுக்கலாம். நல்லா கொலைய வேக வைக்கணும். அதுக்காக 3-4 விசில் வச்சுக்கோங்க. ஒரு தாய்ச்சியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய். நம்ம முழுக்க முழுக்க நெய்யில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், டேஸ்ட்டு இன்னும் சூப்பராகும். நம்ம பட்ஜெட் இல்லாத காரணத்தால் நெய் கொஞ்சம், வாசனை இல்லாத எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு, 1 கப்பு பாசிப்பருப்பு நம்ம எடுக்கிறோம்னா அதில் 1/4 கப்பு அளவுக்கு ரவை சேர்க்கணும். இதுதான் அளவு. நீங்கள் எத்தனை கப் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா சிம்மிலே வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச அந்த பாசிப்பருப்பை எவ்வளோ குலைவாக இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு குலைவாக வேக வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து மசிச்சுட்டு இந்த ரவையில் கொட்டிக்கணும். இந்த ரவையும் பருப்பும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் கேஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லை சிம்மில் வச்சுக்கோங்க. அதுதான் அடி பிடிக்காமல் நல்லா அழகாக வரும். இப்போ ரெண்டு ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் இருக்கும்போது அந்த ரவை நல்லா வெந்துடும். ரவையோட பச்சை ஸ்மெல்லும் வராது. ஏன்னா நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது அது மெதுவாக குக் ஆகும்போது பச்சை ஸ்மெல் எதுவுமே வராது. இப்போ ரெண்டையுமே ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இந்த இதிலே வேக வச்சுருங்க. நல்லா அல்வா மாதிரி இதுவே திரண்டு வந்துடும். நீங்கள் நெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் கூட சூப்பராக ஒட்டாமல் வந்துடும். இப்போ நம்ம இதில் இனிப்பு சேர்க்க போகிறோம். நீங்கள் வெல்லமாவோ நாட்டு சர்க்கரையாவோ சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கலர் கொடுக்கும். ஜீனி சேர்க்குறத விட வெல்லம் நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது நல்ல கலர் கொடுக்கும். நம்ம 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம், 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கோம். ரெண்டுத்துக்கும் சேர்த்து 1/4 கப் அல்லது 2 கப், தூக்கலாக இனிப்பு வேணும்னா 2 கப் போட்டுக்கோங்க. அல்லது 1/4 கப் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா டேரெக்டாக போட்டுக்குங்க. இதே வெல்லம் போட்டிங்கன்னா அந்த தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறக்காக அதை பாகாக கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கீழே நீங்கள் நான்ஸ்டிக் தாச்சி யூஸ் பண்ணாமல் நார்மல் தாச்சி யூஸ் பண்ணிங்கன்னா இடையில நெய்யோ அல்லது கொஞ்சம் எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கீழே பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சம் அல்வா மாதிரி கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சு கிண்டி இறக்குனோம்னா சூப்பரான உட்காரை ரெடி ஆயிரும். பேர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி. இன்க்ரீடியன்ஸும் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் எதுனா ஒரு ஸ்வீட் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்போதும் சொதப்போமே, என்னடா நல்லா போயிட்டுருக்கே நினச்சிக்கிருந்தேன். ப்ரெசன்டேஷன் பண்ணலாம்னு கிண்ணத்தில் வச்சு கவுத்துனே அப்படியே கீழே விழுக போயிடுச்சு. நல்ல வேளை கீழே கொட்டலை, சூடாகவே இருந்துச்சா. கொஞ்சம் ஆற வச்சுட்டு இது மாதிரி செஞ்சுருந்தேன்னா அழகாக கேக் மாதிரி வந்திருக்கும். சூடாக இருக்க ஒன் சைடு வேறு வலிக்கிக்கிட்டு போயிடுச்சு. நம்ம ப்ரெசன்டேஷனே பண்ண வேணாண்டா, கிண்ணத்துலேயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அழகாக கிண்ணத்தில் வச்சு 2 முந்திரி பருப்பை வச்சு நடுவில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி இதுதான் ப்ரெசன்டேஷன்னு முடிச்சிட்டேன். பாசிப்பருப்புலேயும் ரவையில் செஞ்ச மாதிரியும் இல்லை, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல பாசிப்பருப்போட ஸ்மெல்லோ ரவையோட எதுவோ கேசரி மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன். நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். கீப் சப்போர்ட். பாய்.